என்ன தேவைப்படுகளை இன்றைக்கும் இயேசு வாழ்ந்தார் ஊழியத்தின் ஜெபத்தில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை வசனங்களை கேட்பதற்காக வந்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதாக. விசேஷ விதமாக நேற்றைக்கு வேதவசனத்தை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்க போகிறேன். உற்சாக வசனத்தை கேளுங்க, விசுவாசத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஜெப பகுதியில் கர்த்தருடைய கிருபையில் காத்திருந்து ஜெபிங்கள். ஆமேன். ஆவி அவித்து போடாதீர்கள், ஆவியில உற்சாகத்தோடு இருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. ஆமாம், நீங்கள் எத்தனை பேர் எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான வார்த்தை வந்து விழுந்து கொண்டிருக்கும். ஆமேன். நீங்கள் இந்த செய்தி முழுமையாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை நான் கலப்படமாக இல்லாமல் தேவனுடைய அந்த ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ளே போய் தான் நான் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். தன்னைத்தான் வஞ்சித்து கொள்ளுகிறோம், அவைகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். பிறரை ஏமாற்றி கொண்டிருக்கவில்லை, பிறரை நம்மை ஏமாற்றி கொள்ளவும் இல்லை. நம்மை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். ஆமீன், ஆமீன். பாருங்க, பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள், ஏமாளிகள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஏமாற்றி கொண்டிருப்போம். ஆமீன். அப்போ ஏமாறுறவன் தான் ஏமாளிங்கிறாங்க உலகத்துக்குற மனுஷங்க கூட. அப்போ ஏமாற்றுகிறவர் பிசாசினால் உள்ளார்கள். ஏமாளிகள் ஆமாம், தேவ கிருபை பெற்ற பிள்ளைகள் தான் ஏமாளிகளாக இருக்கிறாங்க, ஏமாற்றுறாங்க. எனக்கு கிருபை பெற்ற பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள், கிருபை பெற்ற பிள்ளைகள், தேவ இறக்கம் பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் ஏமாளிகளாக மாற முடியாது. இது இரக்கத்தின் காலம். கிருபை என்பது இரக்கம். அப்போ அவருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் ஏமாளியாக மாற முடியாது அப்படிங்கிறேன். ஆமீன், ஆமீன். நம்ம இதை ஏமாற்ற முடியாது. நம்ம ஏமாறுறோம்னா நம்ம ஏமாளிகளாக இருக்கணும். ஆமீன், ஆமீன். கிருபை பெற்ற பிள்ளைகள் இருந்தால் ஏமாற மாட்டாங்க. யாராலும் ஏமாற்றவும் முடியாது. ஏமாற்றுகிறவன் துன்மார்க்க கீழே உள்ளவன் அசுத்த இவையெல்லாம் உன் பட்சத்தில் வருவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சூழ்நிலை இருக்கிறார். அவங்க வருவாங்க, வந்தால் நிற்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சுயத்துக்காக, சுயபுணர்ச்சிக்காக பார்த்துமே, சுயபுணர்ச்சிக்காகவும் சுய ஆதாயத்துக்காகவும் காழ்ப்புணர்ச்சிக்காக வருவதில்லை. அப்படியே வந்தால் நிற்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சுயத்துக்காக, சுய பெருமைக்காக, சுய ஆடம்பரத்துக்காக, சுயமாக நான் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படி நினைக்கிறவங்க எதையுமே அங்கே சுதந்திரத்துக் கொள்வதில்லை என்றுதான் இந்த வேதத்தில் ஒரு சத்தியம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை எல்லாமே நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம். எந்த ஒரு மனுஷனாவது கொண்டு போகிறான்னா ஆமீன், அது மட்டும்தான். அது ஒரு வார்த்தையோட நீ இருக்கும் வரைக்கும் புசித்து குடித்து திருப்தியாகி மகிமையாக இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே புசிப்பு குடிப்பு மட்டுமென்று நினைத்து விடவும் கூடாது. ஆமீன், ஆமீன். அதுதான் வேத வசனத்தின் சத்தியம். நம்ம நேற்றை பார்த்தோம். ஆமீன். 1 அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? அப்போ இது எல்லாமே உங்கள் ஆலயம் தான். உங்கள் சரீரமாகி ஆலயம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அதே நினைக்கிறாங்க, ஆராதிக்கிற சபைதான் தேவனுடைய ஆலயம் என்று. தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் ஆமேன், தேவனுடைய ஆலயம் நம்ம தான். அப்போ பாஸ்டர், தேவ ஆலயம் நம்மன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜபிக்கிறது, அப்போ எங்கள் ஆலயத்தில் நாங்கள் ஆண்டவரோடு பேசுகிறது உண்மைதானே? அப்போ நாங்கள் ஆலயத்து போக வேண்டாமே அப்படி நீங்கள் சொல்லலாம். அதுக்கு வசனம் இருக்கிறது. கூடி வருதலை பெற்று விடாது. சபை கூடி வருவது நல்லது.
ஆலயங்கள் எல்லாம் கூடி வருவது சபை. ஆலயங்கள் ரசிக்கப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்து வாழ்கிற பிள்ளைகள் எல்லாம் கூடி வர சபை. சபை ஆலயம் என்பது ஒரு மனுடைய சரீரம். அவை சபை என்பது அநேகருடைய ஆலயம். சபை கூடி வருவது, அநேக ஆலயங்கள் கூடி வருவது தெய்வ சபை. பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க ஆலயத்துக்கு சரீரத்தில் உள்ளத்தை துறந்து அதை துறந்து அதுக்குள்ளாக அதை மூடிய நாமத்தை துதிக்க வேண்டும். ஆமேன் சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்களுடைய இதய கதவு திறக்கப்படணும். பூட்டி இருக்கு, அது தட்டுங்கள், திறக்கப்படும். இதயத்தை பண்படுத்துங்கள். ஆண்டவர் சொன்னாரே, பண்படுத்துங்கள். இதயமாகி நிறத்தை பண்படுத்துங்க. நீங்க புத்தி சொல்றீங்க, நீங்க சொல்ற புத்தி நலைங்க, அதே போல நடக்க வைங்க. ஆயத்தப்படுத்துங்க. அதை காக்க மறக்காதீங்க. இந்த வசனங்களை உலக்கங்களை பார்க்கும்போது யார் பரவராஜ்யத்துக்குள்ள இருப்பாங்க? கண்டிப்பா ஒருத்தரை இருக்க முடியாது. ஆனாலும் முடிவுல அதுதான் விளங்கும். என்னுடைய வார்த்தை நல்லா கேளுங்க. யாரும் இருக்க முடியாது சொல்லவும் முடியாது. உலகத்துடைய வாழ்க்கையில ஒத்தனம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் உனக்கு எந்த ஒத்தனத்திலும் மத்தியிலும், எந்த போராட்டத்திலும் மத்தியிலும் நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறியா? அதை மட்டும் பாரு. போராட்டம் வந்து இப்போ அழுவா, கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தோஷப்படுவா. இதுதான் ஒரு பரவராஜ்யத்துக்குரிய ஜீவிதம். அதான் சொல்றோம், உங்களுக்கு சந்தோஷமாய் மார்கள் துளங்கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் நான் நினைக்கும் போது, அப்ப எனக்கே போராட்டம் வருது. அப்ப நான் உண்மை இல்லை அப்படிதான் நான் என்னை மட்டுப்படுத்துவேன். ஏன்னா என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சில குறைகள் என்னிலை கற்று வெளிப்படுத்தது என்னை வைத்துக் கொள்ளுகிறார் ஒரு முள்ளாக. அந்த விளைவில் எனக்குள்ள குறையை ஒரு முள்ளாக வைத்து கற்றனை குத்தி என்னை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா மிஞ்சி விடாதபடிக்கு நான் தாடியெல்லாம் வளர்த்திக்கிட்டு இப்படி இருந்தோம்னா இயேசு சாயல பெற்று, நான் சாயல பெற்று அறிகிறேன். அது வசனமே எனக்கு சொல்லுது. எல்லா ஒரு தெய்வ ஊழியக்காரனும், எல்லா ஒரு ஆண்களும் அவன் தேவ சாயல பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனைவி என்பவள் துணையாய் கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு துணை பெண்கள் தான் அதிகமா இருக்க முடியும். இல்லை எல்லா ஆலயங்களை பார்த்தா பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், துணையே அதிகமாக இருக்கும். துணை. ஆண்கள்லாம் மனவாளன், தேவ கிருபை பெற்றவன், அவன் டைரக்டானவன். இப்படி நிறைய அர்த்தங்கள் உண்டு வேதத்தில். அப்ப நீங்கள் தேவனுடைய ஆலைகளாக இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவிதான் நமக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ளும். சொல்லுவாங்க, என்ன மாதிரிப்பட்டவங்க சொல்லுவாங்க, என்ன விஷயம் நான் சொல்றேன்னு வச்சிங்கன்னா, அந்த ஆவி இந்த ஆவி பிசாசு அப்படின்னு நமக்கு சொல்றோம். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிசாசுனா என்ன, ஆவினா என்ன, அதை புரிஞ்சுக்கணும். அதான் என்னுடைய வார்த்தை. ஆவிக்கு நம்முடைய சிந்தனை தான். சந்தேகத்தின் ஆவி அது ஒரு பிசாசு. குறைச்சிடுகிற ஆவி அது ஒரு பிசாசு. கோடைச்சிடுகிற ஆவி அது ஒரு பிசாசு. கோவலை வைக்கிற ஆவி அது தேவனுக்கு பிரியப்படாத ஒரு பிசாசு. நிர்விசாரத்தின் ஆவி அது ஒரு பிசாசு. இப்படிப்பட்ட கிரிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்தால் தேவ வருகையின்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை சொல்றதுக்கு கொள்ளவும் முடியாது. அப்போ இதான் இந்த சமாதானத்தோடு மனுஷன் இருக்கவும் முடியாது.
ஆமீன். கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமீன். ஆமீன். யார் என்ன சொல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமீன். நம்ம பணியை உண்மையை உத்தமாய் செய்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம எதுக்கு கலங்கணும்? நான் உண்மையாக நடத்தி கொண்டிருக்கிறோம், உண்மையாக ஒன்று ரசிப்புல போதித்து கொண்டிருக்கிறோம். உடைய கர்த்தருடைய என்றால் கர்த்தர் நடத்தி சொல்லுவார். இல்லை ஒரு கணவனை கற்றுக் கொடுத்தாரு. ஆமாம், நீ ஜெபிக்கிற பிள்ளை, உனக்கு கணவனை உனக்கு ஆண்டவரை கொடுத்தாரு. ஆண்டவர் கணவனை பார்த்து கொள்வார். பிள்ளைகளை யாரு கொடுத்தது? பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்போ பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் உனக்கு காரை கொடுத்த யாரு? கர்த்தர். சொத்தை கொடுத்த யாரு? கர்த்தர். உனக்கு கொடுத்த காரியத்தை எல்லாம் கொடுத்த யாரு? கர்த்தர். அப்போ கர்த்தர் கொடுத்தாருல கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமாம் பாஸ்டர், கர்த்தர் பார்த்து கொள்வார். பார்த்து கொடுத்துட்டா இந்த இடம் இழந்து பயப்படாத. அப்போ இந்த இடம் இழந்தியா பெஸ்ட்டு. இது புதுசாக கொடுக்க போறாரு. அது எப்படி இது நடக்கும்? நடந்துருச்சு நோவா காலத்தில், யோனா காலத்தில். ஆமீன். யோபு தாத்தாவுடைய காலத்தில். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோப காலத்தை பாருங்க, யோப பாருங்க. யோப காலத்துல எல்லாம் அப்படி தேவனுடைய உத்தமமாக ஜனத்திற்குடைய ஊழியக்காரர்களிடத்துல எல்லாமே வெளிப்படுத்தி இருக்கிறாரே. நான் அதுதான் உங்களுக்கு அதிகமாக நான் சொல்லுவேன். ஆண்டவர் எல்லாமே சொல்லி இருக்கிறாரே. யோபு எல்லாம் இழந்து போனாங்க. ஆமீன். அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆமீன். அப்போ தேவ ஆலயம் என்பது நம்ம தான். தேவனுடைய திருச்சபை என்பது நம்ம தான். எல்லாமே நம்ம சரீரத்தில் இருந்தால் வெளிப்படணும். ஆமீன். இது நம்ம ஞானத்துக்கு கொடுத்த பெற்றுக்கொள்ளணும். அடுத்த வருஷத்தை பாருங்க. ஆமீன். ரோம 12:1 வாசிப்புன்னு தெரியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை கொண்டு முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே உங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பார்த்தீங்களா? நம்ம வஞ்சிக்காம நம்ம ஜீவனை காத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வஞ்சிக்காம கொடுக்காம இருக்க முடியும். இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம வஞ்சிக்கலாம் கொடுக்க மாட்டோம். நமக்கு தெரியாது கிடையாது. அப்படியே பாட்டு பாடும்போது அதான் பாடுவாங்க. காண்கின்ற உலகம் தேலவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். பார்த்தீங்களா? நீ பாடுற பாட்டோடைய அர்த்தம். இந்த பாட்டு யார் பண்ண? ஒரு தேவ ஊழியக்காரன் பாடியிருக்காரு. அப்போ காண்கின்ற உலகம் நீ தேடலைன்னு சொல்ற. அவன் காணாத பரலோகராஜ்ய நாடுகிறோம்னு நம்ம சொல்றோம். சொல்லி பாடுறோம், துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், தேவ ஆலயத்தை உறுதிப்படுத்துகிறோம். ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனை இருக்கிறது. பிள்ளைகளை ஆட்டோடைய கிருபை பெற்ற தெய்வ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளுங்கள். அசுத்தம் தொடாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளணும். எது அசுத்தம்? கருதாலும் பார்த்தோமே. ஆமீன். மாம்சத்திற்கிரிகள், அசுத்த கிரியைகள். மாம்சம் எப்போதுமே சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும். அது எப்போதுமே எங்கேயாவது ஒரு அடி வாங்கிட்டு தான் இருக்கும். மாம்சம் பலவீனம் உள்ளது, அதனால அது அடி வாங்குது. பிள்ளைகளை நம்ம கை பாருங்க, சாப்பிடக்கூடாதுன்னு வாடி சாப்பிட்டுது. அதில் தான் அடி வாங்குது. எந்த போராட்டமும் ஒரு அடி தான். அடினா என்ன? நான் சொல்லுவேன், இப்போ அடி வாங்க போகிற பாரு அப்படின்னு. கம்பு கொண்டு அடித்தாதான் அடிக்கல, வார்த்தையினால் அடி வாங்குகிறாங்க, வசதிப்பினால் அடி வாங்குகிறாங்க. அது ஏன் இருக்காதுன்னு கண்டிப்பாக நம்மள ஒரு குறை. அப்படி நம்ம நினச்சிக்கணும். நான் அடிக்கடி நினைப்பேன்.
என்னை குறித்து தவறாக பேசும்போது இந்த காரியத்தில் செய்யறதுனால தான் என்ன செய்யணும், எப்படி பேசுகிறாங்க, அது அவங்க தவறாக பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க கண்கள் இருளாக போயிருக்கு. வசனத்தின்படி அவங்க செய்யல. கண்டாலும் நான் வசனத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். வசனத்தின்படி இருக்கிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும். பைபிள் சொல்லுது, கணவர் ஒரு காரியத்தை சொன்னாலும் பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொன்னாலும் அதே போல ஆமீன் நம்முடைய மனைவி நமக்கு ஒரு காரியத்தை சொன்னாலும் வசனத்தின்படி அது கரெக்டாக கல்வி ஏற்றுக்கொண்டாகும். வசனத்தை மீறின ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஆமீன். பரிசுத்தவான்களுடைய எல்லா குறைகளும் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன குறைவு? முந்திக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு மைல்கல் வர விரும்பினால் பல மைல்கல் நீங்கள் என்ன செய்ய கூட போங்கன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒருக்கா கூட நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய தேவை கிடையாது. நான் அடிக்கடி முன்னாடிலாம் ஆத்துமாக்கள் விடுதலை பெற்றுட்டு போகிற ஆத்துமாக்கள் ஆமீன் போகிறாங்களா ஆண்டவர் என்ன அழுது உண்டு. இப்போ ஆமீன் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் அழ வேண்டாம், கர்த்தர் சமூகத்தில் நீ உனக்கு பணி செய்துக்கிட்டே இரு. ஆமீன் ஆமீன். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பாருங்க, குறை சொல்லிட்டு போவாங்க, பயப்படக்கூடாது. அவன் ஒன்று குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னாலே உதவி ஊழியக்காரர் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, பெத்த புள்ள பெத்த தகப்பனை குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே அந்த புள்ள நிறைவேற ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டு சமம். ஆமே அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. ஆமே உனக்கு தெரியாமல் ஒரு புள்ள முடிவு எடுக்குதுன்னு அவனை பிரித்து விட்டுன்னு சொல்லியிருக்கு. அவன் அதை கண்டுக்க கூடாது. நீ போயிருப்போ இஷ்டப்படி போவனி, ஏன்னா நீ உனக்கு சொல்லாமலே காரியத்தை செய்கிற. ஆமேன் ஆமேன் ஆமேன். வசனம் சொல்றது கிளை கொடுக்குது. ஆமேன். சுயமாக முடிவெடுக்கிறவன் அவன் பிரிந்து செல்லத்தக்கவன். சங்கீதக்காரன் சாலமே சொல்லியிருக்கிறார். அவங்கள்ட்ட தடைப்பட்ட விரும்பக்கூடாது. அவங்க புத்தி சொல்லணும். புத்தி கேட்காம இருந்தால் நம்ம விட்டுறணும். சுயமாக முடிவெடுக்க தொடங்கணும். அப்போ நம்மளோட பெரிய அளவில் ஆயாச்சு. அவனுக்கு பிரித்து விட வேணும். வசனத்து ரகசியம். அப்போ அதே வருஷம் அடுத்த வருஷம் ஒரு ஆடு காணாமல் போனால், ஆடு காணாமல் போனால் தேடி போகலாம். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, ஆத்துமா இல்லை, அது மட்டும் இல்லை, திருச்செறிவு கிடையாது, அதுதான் ஆடு. அதனால அதை பார்க்க போகலாம். ஆனால் மேய்ப்பனே காணாமல் போனால் எங்கே பார்க்க போகிறது? அங்கெல்லாம் விஷயமே இருக்கிறது. தேவமே நீங்கள் நல்லா கவனித்து பார்க்க வேணும். நான் பேசுறது என்ன, நான் செய்கிறது என்ன, தன்னைத்தான் முடிவு எடுக்கிறவன் மேய்ப்பேன் ஆயிட்டான். அந்த பக்கத்துக்கு அவன் வந்துட்டான். அப்பொழுட்ட கேட்காம அம்மாவிட்ட கேட்காம சாத்தையில் சரின்னு பேச ஆரம்பிக்கிறவன் அவனை கவனிச்சிடணும். அவன் எப்போ வருதோ அப்போ அவனை பிரித்து நிறுத்தி வழி நடத்தி செல்வது அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அர்த்தம். ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க இஷ்டத்தை விட்டுறணும் ட்ரீட் பண்ணி. அது குறித்து நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம பிள்ளைகளாக ஜெபத்தோட காத்திருக்கணும். ஆமீன். என மனைவி எனக்காக ரொம்ப யுத்தம் பண்ணதே கிடையாது. ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. என்னுடைய ரட்சிப்பா கண்ணால் அவங்க சாட்சி சொன்னாங்க. கொஞ்சம் சாட்சி ஒரு பகுதி சொல்லி உங்களுக்கு வேத வருஷத்தை கொடுத்தாங்க. பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதை என்னை வேகமாக ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு 5 வருடத்துக்குள்ளே என்னை ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. ஆமீன். இன்றைக்கு என்ன ஆளுகிறது என்னுடைய மனைவி தான். கண்டிப்பாக சொல்லுவேன். உலகத்துக்குரிய கிரியை அது இணை துணை இருக்கிற என் அன்பு மனைவி தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறோங்க நான் சொல்லுவேன். அவ்வளோ மேன்மை. ஆனால் அதுக்காக கிறிஸ்துடைய என்னுடைய லைஃப் பார்ட்டில் கிறிஸ்து தான். வசனத்தின்படி சத்தியத்து உலகத்துடைய பார்வையில்
என் லைஃப் பார்ட்னர் மீகாவாக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வேத வசனத்து வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு லைஃப் பார்ட்னர் ஜீசஸ். ஆமீன். பார்த்தீங்கன்னா என் மனைவி நான் நல்லா நேசிக்கிறோம் தான். வசனத்தின்படி அவங்க மீறி ஒரு வார்த்தை பேசினா கூட சிச்சை மட்டும்தான் விடுவோம். பயங்கரமான சிச்சையாக, கொடூரமான சிச்சை. என் பிள்ளைகள் அப்படிதான். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடந்த நாள் ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டாள் என்று சொல்லி எனக்கு தகவல் கிடைத்தது. நான் அதை கண்டித்தேன். செய்ய மாட்டேன்னு அழுதாங்க. அது மீறி திருப்பி எனக்கு சபையில் வந்து பாஸ்டர் ஐயா வந்து அதை வெளிப்படுத்துறாரு. 40 பிரேயரில் எனக்கு கிறிஸ்துக்கு வைராக்கியமாக கோபம் வந்தது. இதை நீ செய்தபடியினாலே, கர்த்தருக்கு அந்த பிரியமில்லாத இருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. இதை உனக்கு அதுக்கு ஒரு நான் சிச்சையை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவங்க சபைக்கு வந்த எல்லா பிள்ளைகளுடைய செருப்பையும் துளைக்கும்படிக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் அவன் சிச்சையை கொடுத்தேன். அவர் செய்து நிறைவேற்றினான். பாருங்க, எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, ஆமீன், நீங்கள் தேவனுடைய ஆமீன் ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறிந்து இருக்கிறீர்களா? ஆமீன். அப்படி இருக்க ரோமர் 12:1 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அப்படி இருக்க சகோதரரே சகோதரியை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவவழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? விக்கிரக ஆராதனை என்பது புத்தியுள்ள ஆராதனை கிடையாது. இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை. பாய்க்கலாம் விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்த வருஷத்தை நீங்கள் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று ஆமீன் பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதாலே மர்மமாங்கள். மனசு புதுவாகி மர்மமாகி கர்த்தர் கிருபையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறவன் தன்னைத்தான வஞ்சியாதபடிக்கு காத்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். தன்னுடைய தன்னைத்தான வஞ்சிக்கிறவன் தன்னைத்தான ஒரு பொருட்டன்று இல்லாதிருந்தும் தன்னைத்தான் ஒரு பொருட்டன்று எண்ணி இருக்கிறான் வஞ்சிக்கப்பட்டவன் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆமீன். மனுஷன் ஒரு பொருட்டே இல்லை வருஷத்தின்படி பார்க்கும்போது. ஆமீன், ஆமீன். மனுஷன் ஒரு பொருட்டே கிடையாது. நீ என்ன வேலை செஞ்சாலும் என்ன ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது உனக்கு அது பிரயோஜனமாகிட்டீங்கன்னா கற்றால் தான் முடியும். பவுல் நல்லா அப்போ நீர் பாய்ச்ச விளைச்சல கட்டுறதால நீ உரம் போட்டு ஒருத்தர் உரம் போடுறான், ஒருத்தர் கட்டுறான், ஒருத்தர் நாட்டுறான். எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் அது விளைச்சல கட்டுறதானே. நோவாவுக்கு பேரை எல்லாரும் செஞ்சான். ஆனால் அந்த பேருக்குள்ள வாசம் பண்ண போகிறது செஞ்சவன் எத்தனை பேர், பிசில் பூசினவன் எத்தனை பேர். இதெல்லாம் ஒருத்தனாங்க உள்ள இந்த நாட்டு வசனத்தில் சொல்லப்படல. ஆனால் அந்த வேலை செய்யாத எல்லாம் உள்ள இருந்திருக்கான். ஏன்னா மிருக ஜீவன் எல்லாம் உள்ள இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்து நோவாவுக்கு மட்டும் அவர் தேவனுக்கு பிரியமான இருந்தபடினாலே அவனுக்கு கண்கள் மட்டும் இலக்கம் கிடைத்தது. அந்த இலக்கத்தின் பேரில் தான் அவனுடைய கண்கள் கத்துடைய கண்கள் தைகிழைக்க பெற்றவனாக அவர் என்ன செய்தான்? அவரை பேடைக்குள்ள போனான். ஆனால் எத்தனை பேர் இருந்தும் அந்த காரியத்தை செய்தும் அவருடைய கிருபை அவர்கள் வைத்து கொண்டு தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளாமல் இருக்க விடாதபடிக்கு வஞ்சித்து கொண்டு
புறம்பான உணவுக்குரிய காரியத்தை நோக்கி ஓடினபடினாலே அவருடைய வாழ்க்கை என்னவாய் போயிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்து கொள்ள முடியாமல் போயிட்டு என்று இந்த வேதத்தினுடைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவதை கேட்க முடியும். ஆகவே அன்றைய கர்த்தரோடு பேசுகிற ஒரு வார்த்தை, தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற காரியம் வேறு வசத்திற்கு இருக்கிறதா என்பதை நாம் பகுத்தறிந்து ஒரு சுய நீதியை பார்த்து வெளிப்படுத்த ஆமீன் நாம் ஒப்பு கொடுக்க வேணும். அப்போ நம்ம தேவனுடைய மனுஷனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆமீன் என்றுதான் வேத பகுதி சொல்றது. அதை ஒருத்தர் கெடுத்தாலும் அவனை கெடுப்பேன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சரீர கர்த்தருடையது, இதை கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன்னு சொல்லு, அவன் ஆத்மா கெட்டு போகும். அதுதான் ஆத்மா அலறி கொண்டு இருக்கும். சமாதானம் அவன் சத்தமாக சொல்லுங்களேன். அவன் எனது பிள்ளைகளை இன்றைக்கு இந்த வருஷத்தோடு நேரத்தில் அவங்களுக்கு நேரம் போகிறபடினால ஜபிக்க விரும்புகிறேன். நாளைக்கு வாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நீச்சுவாராக. நன்றி. ஆமீன். என்ன உற்சாகமாக கேட்குறீங்களா? வருஷத்தை உற்சாகமாக கேட்குறீங்களா? தெளிவாக கேட்குறீங்களா? பரவராஜ்யம் பங்காளிகள் நீங்களாக தான் இருப்பீங்க. இப்போ விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா நீங்கள் இப்போ முழங்காற்படிடுங்க. நமக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதத்தை நீங்கள் இல்லை கண்டிப்பாக லைவாக பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு இப்போதே பெற்றுக்கொள்ள போகிறீங்க. 5 நிமிடம் நமக்கு ஜெபிக்க போகிறோம். நன்றி பண்ண தகப்பனே, பரிசுத்தமான இந்த இரவு பொழுதிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லைகளிலும் கர்த்தரை கிரியை வெளிப்படும்படிக்கு அப்படி இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சரீரமாக ஆலயத்தை வஞ்சிக்காதபடிக்கு, தடுத்தால் வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு நான் சொல்லுகிற புத்திகளை கேட்டு மகிமையான வசனத்தை வைத்து ஆதாரமாக வைத்து போதிக்கிற போதகத்தை கேட்டு ஆண்டவர்கள் பரவராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அதை நல்ல பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள், அவிசுவாசத்தில் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், கொள்ளி சொல்லுகிற ஆவிகள், பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் தான் சொல்லுகிறது சரி என்றும் தான் பேசுகிறது சரி என்றும் நினைத்து பேசிக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உள்ள வளைவார்களாக வேத வசனத்தின்படி தன்னை அமைத்துக் கொள்ள ஆமென் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனத்தையும் எங்களுடைய நலத்துதலையும் பார்க்கும்போது நாங்கள் ஒரு பொருட்டு அல்ல என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் இந்த உலகத்திலே இந்த சர்வமாய் ஆலயம் உமக்கு முன்பாய் இருக்கிறபடியினால், உமக்கு ஜீவாதாரப்படியை கொடுத்தபடியினால் நாங்கள் சரீரத்தில் நிமித்தம் எழுத்து கேட்கிற விண்ணப்பத்தை அங்கீகரித்து பதில் செய்வீராக. நாங்கள் வஞ்சித்து விடாதபடிக்கு, தடுத்தால் வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு தேவ கிருபை எங்களை வெளிப்பட்டு எங்களை ஒரு பொருட்டை எண்ணி மேன்மையை எண்ணி விடாதபடிக்கு நாங்கள் மேன்மையை எங்களை காத்துக்கொள்ளும் பள்ளிக்காக, எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் பள்ளிக்காக, எங்கள் சந்ததிகளை காத்துக்கொள்ளும் பள்ளிக்காக இந்த தேசத்துடைய கோபம் இறங்காத பள்ளிக்கு நீ பாதுகாத்து கொள்வீராக என்று ஜெபிக்கிறேன். இப்போ நான் ஜெபிக்க அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொரு இல்லங்களில் அற்புதம் நடப்பதாக, பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஆமே அன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்ட தேவ மனுஷன் ஆண்டவரே, அப்போ யார்தான் பரவராஜ்யத்தில் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டது போல உங்களுடைய பிள்ளைகள் வசனங்களை வார்த்தைகளை லைவா கேட்கும்போது ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் எப்படி பரவராஜ்யத்தின் சுதந்திரமாக முடியும் என்று அவர் கண்ணீரோடு குக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரான மன்னிக்கிற கற்று 770 முறை மன்னிக்கிற கற்று மன்னித்து எங்கள் பிள்ளைகளுக்கு மதியீனமான காரியத்தை செய்ய
நீங்க அதிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிவார்களாக. முரட்டாட்ட கிரியைகள், நிர்விசார ஆவிகள், உலகத்துக்கு வேஷத்தை அழைக்க நினைக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளைகளுடைய இலையை விட்டு நீங்கி போவதாக. உங்களுடைய நாமத்தை மற்றும் மைமைப்படுத்தும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய்யும். ஆகின்றோரை ஒரு எல்லையில் இருக்க இருளை நாதுக்கங்கள் விலகி போகட்டும். பிரிவின் ஆவிக குடும்பத்தை போற தீய சக்தியை எல்லாம் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக என்று கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு அது அதிகாரத்தை கொடுத்திருக்கு. நான் உறுதிப்படுத்துகிறேன். உருவாக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. இருக்கிற பிள்ளைகளை உருவாக்கி பலப்படுத்தி தேசத்தில் அனுப்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாம் மையப்படுத்து. ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து ஒவ்வொரு பிள்ளைகளை சுத்தப்படுத்தி தேசத்துக்கு சாட்சியாகி அனுப்ப கட்டு கிருபை பலப்படுத்தி நல்ல பிதாவே, ஆமென். எனது பிள்ளைகள் நாளைக்கு வாங்க கற்றுக்கிறியச்சுவராக. ஆமாம்.